Hello everyone, welcome to our CSIR Srinivasan Chemistry. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR NET எக்ஸாம் டிசம்பர் 2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ அண்ட் கொஸ்டின் பேப்பர் வித் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ கேண்டிடேட்டோட கொஸ்டின் பேப்பர் நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ண உங்களோட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ அதில் ஏதாவது கீ வந்து நீங்க சேலஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ அண்ட் கொஸ்டின் பேப்பர் வித் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச் ஜாயின் CSIR UGC NET டிசம்பர் 2025. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 13th December 2025 to 1/1/2026 ஜனவரி 1 வரைக்கும் இந்த 3 டேஸ்க்குள்ள தான் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இதுல CSIR NET பாத்தீங்கன்னா கொடுத்த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, நீங்க சேலஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 3 டேஸ்க்குள்ள தான் சேலஞ்சஸ் பண்ண முடியும். உங்களோட கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணணும். நீங்க CSIR NET எக்ஸாம் அட்டன் பண்ண உங்களோட கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா So candidate activity answer key challenge for join CSIR UGC NET exam December 2025. So இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் லாகின் பண்ணுங்க. ஸோ இதில் கேண்டிடேட்டோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா ஸோ இதை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே ஒரு நியூ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அண்ட் வியூ கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் கெமிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ண உங்களோட கொஸ்டின் பேப்பர் இங்கே ஓப்பன் ஆகும். வியூ சேலஞ்ச் ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின் பேப்பர் பாருங்க. கெமிக்கல் சயின்ஸ் இருந்தால் இந்த கெமிக்கல் சயின்ஸை கிளிக் பண்ணுங்க. அகைன் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர். ஸோ கேண்டிடேட்டோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், உங்களோட ரோல் நம்பர், ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடந்திருக்கு, டெஸ்ட் டேட், டெஸ்ட் டைம் அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் இது எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கும். உங்களோட கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் B அண்ட் பார்ட் C. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினோட ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் டைப் MCQ, கொஸ்டின் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9167100570. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஐடி, ஆப்ஷன் 2 ஐடி, ஆப்ஷன் 3 ஐடி, ஆப்ஷன் 4 ஐடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவா கொடுத்துருப்பாங்க. என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கிறீங்க, இப்போ ஸ்டேட்டஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர்டுன்னு வரும். சூஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா நாட் ஆன்சர்டுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா ஆன்சர்டு, சூஷன் ஆப்ஷன்னா ஆப்ஷன் 4 ஐடியை நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பார்ட் A, பார்ட் B அண்ட் பார்ட் Cக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீயை நீங்க வந்து சேலஞ்சஸ் பண்ணணும் இல்ல ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களோட வியூ கொஸ்டின் பேப்பருக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் 1, சப்ஜெக்ட் அண்ட் கொஸ்டின் ஐடி, கரெக்ட் ஆப்ஷன், NTA கொடுத்த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினோட ஐடியும் கரெக்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் கீழே நீங்க கிளிக் பண்ண உடனே நியூ ஹோம் பேஜ்ல டாப்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம், ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல கொஸ்டினோட ஐடி பார்த்தீங்கன்னா 9167105557 இது வந்து கொஸ்டினோட ஐடி. NTA கொடுத்த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9167102227. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க வந்து கொஸ்டின் நம்பர் 4 9167105557 இது கொஸ்டினோட ஐடி. NTA ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9167102227 இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க ஏதாவது சேலஞ்சஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 4 ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஒன், 9167102228 அப்படின்னு நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஐடி இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் பார்க்கக்கூடாது, ஐடி தான் பார்க்கணும். ஏன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நம்பர் மாறி இருக்கும். ஐடி தான் நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும்.
9167105557க்கு என்டிஏ கொடுத்த ஆன்சர் 9167102227. இது வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கொடுத்த ஆன்சர். நீங்க உங்களோட ஆன்சர் ஏதாவது சேலஞ்சஸ் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 4th ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஒன் பார்ட் ஏல இன் ஜென்ரலா நான் சொல்றது, ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்தது சேவ் யுவர் கிளைம்ஸ். ஸோ நீங்க ஃபர்தரா இந்த ஆப்ஷனுக்கு செகண்ட் ஆன்சர் கிடையாது, 4th ஒன்னு நீங்க வந்து சேலஞ்சஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஆன்சர் கீ வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு, நீங்க சேலஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் இங்க ஜென்ரலா ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 1 MBல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அப்லோடு டாக்குமெண்ட் இன் PDF ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 500 KBக்குள்ள நீங்க வந்து ஃபைலை இங்கே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிளைம் பண்ணணும். உங்களோட கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க கிளைம் பண்றீங்கன்னா 200 நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 நாளைக்குள்ள நீங்க வந்து மேக்சிமம் அப்லோட் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்றதுக்கான டியூரேஷன் 3 days. ஸோ இன்னைக்கு 13th டிசம்பர்ல இருந்து ஜனவரி 1 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ ஏதாவது இருந்தா நீங்க வந்து சேலஞ்சஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ மட்டும்தான். ஸோ இந்த கீயை ரிவைஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரிஜினல் ஃபைனல் ஆன்சர் கீ. அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா Ctrl+P. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெஸ்டினேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆர் சேவ் அஸ் PDF கிளிக் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா PDF சேவ் பண்ணிக்கலாம். Hello everyone, welcome to our CSIR Srinivasan Chemistry CSIR Net Set Gate Online Classes New Delhi. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR Net Set Gate எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா January 2nd 2026 லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டிங் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ், கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கனோமெட்டாலிக், எப்லாக் எலிமெண்ட்ஸ், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், குரூப் தியரி, சாலிட் ஸ்டேட், ஸ்டாட்டிஸ்டிக்கல், பாலிமர் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஆர்கானிக்ல பாத்தீங்கன்னா கப்ளிங் ரியாக்ஷன், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ், அரோமேட்டிசிட்டி, பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம், ஃபைனலி ரியேஜென்ட்ஸ். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ESIR, IR, NMR, மைக்ரோவேவ் அண்ட் UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. NMRல பாத்தீங்கன்னா H1 NMR அண்ட் புரோட்டான் NMR. ஸோ எல்லா NMRம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் எடுப்போம். அதுக்கு அடுத்தது இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல எந்த டாபிக் நம்ம வந்து படிச்சோம்னா ஆஸ் வெல் அஸ் பிகினரா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஆல்ரெடி CSIR எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் நீங்க படிக்க ஆரம்பிச்சு தென் இன்ஆர்கானிக்ல இருந்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக், தென் அதுக்கு அடுத்தது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு இன்டர் ரிலேட்டடான டாபிக். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி CSIR ப்ரிப்பேர் பண்ணாம இருந்திருந்தாலும், சப்ஜெக்ட்ல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், சப்ஜெக்டை உங்களால முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும்போது, இனிமேட்டு வரக்கூடிய எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் அண்ட் ஆல்சோ CSIR நெட் எக்ஸாம்ல அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் தான் நிறைய இருக்கும். மெமரி டைம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ அதனால நீங்க சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்ப சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க கெமிக்கல் பாண்டிங் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் கம்பேரிசனா இருக்கிற எப்லாக் தெரிஞ்சுக்க முடியும். தென் இது மூணும் தெரிஞ்சாதான் ESIR டாபிக் வந்து படிக்க முடியும். அதே மாதிரி ஆர்கானிக் இருக்கட்டும், இன்ஆர்கானிக்கா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், இன்டர் ரிலேட்டட். இப்போ கோஆர்டினேஷன் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கிளாஸும் போகும். ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் டாபிக், மற்ற டாபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா, இப்போ பாலிமர் டாபிக் ஜென்ரல் டாபிக் அப்படின்னா ஸோ அதை நம்ம தனியா எடுப்போம். அண்ட் சாலிட் ஸ்டேட், இன்ஆர்கானிக், பட் ஆனால் அது கொஞ்சம் பிசிக்கல் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அது தனியா எடுப்போம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுனால குவாண்டம் ஈஸியா இருக்கும். எந்த டாபிக் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் பேசிஸ்ல நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம்.
ஆர்கானிக்லையும் பார்த்தீங்கன்னா டைரக்டா படிக்கக்கூடிய கான்செப்ட் ஓரியன்டட் கப்ளிங் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்தது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, கன்ஃபர்மேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அரோமேட்டிசிட்டி கிளாஸ், அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா எல்லா எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தீங்கன்னா டீடைல்டா இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது இண்டிவிஜுவல் பெரிசைக்கிளிக். இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 5 டாபிக் நீங்க டீடைல்டா படிச்சா மட்டும்தான் உங்களால ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து ஈஸியா இருக்கு அட்டன் பண்ண முடியும். அப்ப இந்த 6 டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரியேஜன்ஸ் ஃபாலோ பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஆர்கானிக் கொஸ்டினே அட்டன் பண்ணணும். ஏன்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால ரியேஜன்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கெமிக்கல் பாண்டிங்கும் படிக்கணும், குரூப் தியரியும் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கணும். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் வைஸ் ஆர்கானிக்கும் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸும் இன்ஆர்கானிக் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்எம்ஆர் படிக்கணும். டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாம சொன்ன இந்த டாபிக் எல்லாத்துல இருந்தும் டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். அந்த டாபிக்லயும் பர்டிகுலரா கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் நம்ம நடத்துறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பேசிக் கோஆர்டினேஷன் தனி டெஸ்ட், அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி தனி டெஸ்ட், டேர்ம் சிம்பிள்ஸ் மட்டுமே தனியா நம்ம வந்து மைக்ரோஸ்டேட் டேர்ம் சிம்பிள்ஸ் மட்டுமே தனியா ஒரு டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன கான்செப்டா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ, சப்ஜெக்ட்ல தியரியில நடத்தும் போது நீங்க எவ்வளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த விஷயத்த அப்படியே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 200% கம்ப்ளீட்டா அந்த சப்ஜெக்டோட கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்ல நீங்க படிக்கும்போது அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி வைஸ் இருக்கும், மந்த்லி வைஸ் இருக்கும், டெய்லி பேசிஸ்ல இருக்கும். ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவோம். டெய்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் சர்டன் பீரியடுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்தது வீக்லி மந்த்லி டிபெண்ட்ஸ் அப்பான் கேண்டிடேட்டோட டைமிங் தான் அது. ஸோ டெஸ்ட் நீங்க எப்போ வேணாலும் எழுதலாம். எனி டைம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆகுதுல அவைலபிளா இருக்கும். எவ்ரி மந்த்தும் அவைலபிளா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ். டைமிங் வந்து டெய்லி ஈவினிங் 8 to 10 PM லைவ் கிளாஸஸ் நடக்கும். அந்த லைவ் கிளாஸஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங்கா கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ரெக்கார்டிங்ல தனியா உங்களுக்கு கிளாஸஸுக்கும் இங்க கனெக்ட் பண்ணுவோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ்க்கு வந்து PDF கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில டாபிக் நீங்க எழுதி படிச்சாதான் புரியும். ஏன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சில கான்செப்டை நாம வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா இருக்கிறத டைரக்டா கொடுத்துடலாம் மெட்டீரியல்ல. ஸோ அதுல டைம் வேஸ்ட் ஆகாது. ஆனா சில ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், சில மெக்கானிசமா இருக்கட்டும், சில ப்ராப்ளமா இருக்கட்டும், நீங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க எழுதினாதான் புரியும். ஏன்னா நம்ம டக்குன்னு டைரக்டா ஒரு PDF எடுத்துனா ஸோ மைண்ட் எங்க இருந்து ஃபாலோ பண்றதுன்னு நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஒரு புக்கு படிக்கிறதுக்கான ரீசன் பிகினரால ஏன் வந்து புக்கு படிக்க முடியல அப்படின்னா, ஸோ அதுல இருக்கக்கூடிய கான்செப்டை உங்களால எடுத்த உடனே எல்லாத்தையுமே அதுல இருக்கும். ஸோ அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் நீங்க சில டாபிக் வந்து ரிட்டனா கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை நாம டிக்டேட்டடா லைன் பை லைன் நாம வந்து கொடுக்கறதுனால கான்செப்டை உங்களால முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்க அந்த புக்கை படிக்கும்போது உங்களால அது 200% அந்த புக்கை வந்து ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். கோர்ஸ் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கேண்டிடேட்டை பொறுத்து. ஸோ 6 months கோர்ஸ் இருக்கு, 1 year கோர்ஸ் இருக்கு, 8 months கோர்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் அது கேண்டிடேட்டை பொறுத்து தான். ஸோ இங்க ஆஸ் வெட் இஸ் லைவ் கிளாஸஸ் டெய்லி பேசிஸ்ல போயிட்டே இருக்கும். லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டிங் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் அவைலபிளா இருக்கு. ஆப் நேம் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் கெமிஸ்ட்ரி ஆப். இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தாலும் இந்த பேட்ச்ல நீங்க அட்டன் பண்ணலாம். லைவ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா January 2nd நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டெமோ கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெமோ கிளாஸஸ் வாட்ச் பண்றதுக்கு சீனிவாசன் கெமிஸ்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா டெமோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுல இருக்க டெமோ கிளாஸஸ் நீங்க வாட்ச் பண்ணிட்டு தென் டைரக்டா பார்த்தீங்கன்னா January 2nd லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், சில இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட நேம், பிளேஸ், ஜாப், கம்யூனிட்டி
இந்த 4 டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்க கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா பேட்சஸ் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 9944414130. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.